ஸோ இந்த வீடியோவில் நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எந்த சூழலில் பயன்படுத்தணும்னு பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த டூல்ஸ் ஒவ்வொன்றுடைய ரிசல்ட்டையும் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது ரியல் டைம் ரிசர்ச்சில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல கார்லேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேரியபிள்களுக்கிடையே உள்ள தொடர்பை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் கார்லேஷன். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேரியபிள் நம்ம கிட்ட இருக்கு, அதற்கிடையேயான தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். உதாரணமாக, ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பாதிப்புகளை ஏற்படுத்துது. பொதுவாக விலைவாசி குறைந்ததுன்னு சொன்னா டிமாண்ட் அதிகமாகும்னு சொல்லுவோம், விலைவாசி அதிகரித்தால் டிமாண்டு குறையுதுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு வேரியபிள், விலை தேவை, இந்த ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால் நான் கால்குலேட் பண்ண வேண்டியது கார்லேஷன். இதே மாதிரியாக நிறைய உதாரணங்களை சொல்லலாம். சேமிப்புக்கும் முதலீடுக்கும் இடையான தொடர்பு, விலைவாசிக்கும் பணத்தினுடைய அளிப்பிற்குமான தொடர்பு. இப்படி நம்ம ரியல் டைமில் என்ன வேரியபிள் வேணும்னாலும், ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளை பாதிப்பை ஏற்படுத்தும்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் மூலமானு சொன்னால் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலு நிச்சயமாக கார்லேஷனாக இருக்கும். இதில் மூன்று வகையான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் இருக்குது. அந்த மூணும் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால், இருக்கக்கூடிய டேட்டாவினுடைய அடிப்படையை கொண்டது. நம்ம பொதுவாக டேட்டான்னு சொன்னால் மூன்று வகையாக இருக்கும். ஒன்று ஸ்கேல் டேட்டா, இன்னொன்று நாமினல் டேட்டா, இன்னொன்று ஆர்டினல் டேட்டா. ஸ்கேல் டேட்டாங்கிறத இன்னொரு பேர் சொல்லணும்னா குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். நாமினல், ஆர்டினல் இது ரெண்டையும் குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். இதற்கு முந்தைய வீடியோக்களில் இதை பற்றின தகவல்கள் இருக்குது, சந்தேகம் இருக்கவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ குவான்டிடேட்டிவ் டேட்டாவை ஸ்கேல் டேட்டான்னு சொல்லலாம். ஸ்கேல் டேட்டா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டேட்டாவுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலுக்கு பேர் என்னன்னு சொன்னால் கார்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். கார்ல் பியர்சன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியனுடைய பேர். ரெண்டாவது, என்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஆர்டினல் டேட்டா, ரேங்க் பேஸ் பண்ணி இருக்கு. ஒரு விஷயம், ஒரு குவாலிட்டி இருக்கு, அந்த குவாலிட்டியை நம்ம ரேங்க் பண்றோம். 1லேருந்து 6 வரையிலும், 1லேருந்து 10 வரையிலும் இப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், இதற்கு ஒரு முதல் ரேங்க் கொடுக்கலாம், இதுக்கு 2வது ரேங்க் கொடுக்கலாம்னு சொல்லி ரேங்க் பண்றேன். அப்படி ரேங்க் பண்ணக்கூடிய வேரியபிள் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. அதில் 2 வேரியபிள் அல்லது அதற்கு மேற்பட்ட வேரியபிள் இருந்ததுன்னு சொன்னா அந்த வேரியபிள்களுக்கு நான் கால்குலேட் பண்ண வேண்டிய கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு பேரு ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன். ஸ்பியர்மேனுங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியனுடைய நேம். மூன்றாவது, என்கிட்ட ஒரு வேரியபிள் ரேங்கா இருக்கு, இன்னொரு வேரியபிள் நாமினலாக இருந்தால் நான் பயன்படுத்த வேண்டிய கார்லேஷன் என்ன அப்படின்னு சொன்னா கெண்டால்-ஸ்டவ் பி அப்படின்னு உள்ள கார்லேஷன். கார்லேஷனுடைய ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கால்குலேஷன் பார்ட்டுக்குள்ளே போகலாம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுடைய ஆன்சர் எப்படி இருக்கும்னு சொன்னால் -1லிருந்து +1 வரையிலும் இருக்கும். அப்போ அந்த ஆன்சர் 1.1ன்னு வந்துச்சுன்னா கூட அது தவறுன்னு அர்த்தம். நம்ம மேனுவல் கால்குலேஷனில் நிறைய பேர் என்ன செய்வோம், மிஸ்டேக்கு, ஆன்சர் 2ன்னு வருது 3ன்னு வருதுன்னுலாம் சொல்லிட்டு இருந்திருப்போம். ஆனால் இதனுடைய ஆன்சர் எப்படி தான் இருக்கும், -1லிருந்து +1ஆக இருக்கும். அந்த நம்பர் வரக்கூடிய ஆன்சரை நம்ம 100ஆல் பெருக்கணும்னு சொன்னால் அதுதான் அதனுடைய பர்சன்டேஜ் ரிலேஷன்ஷிப். இப்போ 1ன்னு ஆன்சர் வந்திருக்குன்னு சொன்னால் 1 × 100னா 100. ஸோ 100% நம்ம கால்குலேட் பண்ண பயன்படுத்தப்பட்ட வேரியபிள்ஸ் நடுவுலையே தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த கார்லேஷனுடைய வேல்யூ -1லிருந்து +1 வரையிலும் இருக்கும். 1 அப்படிங்கிற ஆன்சர் வந்துச்சுன்னு சொன்னாலே அது பர்ஃபெக்ட் கார்லேஷன் அப்படின்னு ஒரு வகை. ஒரு வேரியபிளினுடைய விளைவுக்கு காரணம் இன்னொரு குறிப்பிட்ட வேரியபிள் தான் அப்படின்னு முடிவுக்கு வரணும்னு சொன்னால் அதனுடைய ஆன்சர் 1ன்னு இருக்கணும். ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் நடுவில் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு கார்லேஷனுடைய வேல்யூ 0ன்னு வந்திருக்கும். அதுக்கு பேர் நோ கார்லேஷன், தொடர்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ 1 அப்படின்னு வந்தால் பர்ஃபெக்ட் கார்லேஷன், 0ன்னு வந்தால் நோ கார்லேஷன். அப்போ நம்மளுக்கு ரியல் டைமில் 1ன்னு வர்றதுக்கோ அல்லது 0ன்னு வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் மிக குறைவு. அப்போ எப்படி தான் இருக்கும்னு சொன்னால் இதற்கு நடுவில் தான் வேல்யூ இருக்கும். நம்ம இமேஜினரியாக வைத்திருக்கக்கூடிய டேட்டாவுக்கு வேணால் 1ன்னு வரலாம், 0ன்னு வரலாம். ஆனால் ரியல் டைம் ரிசர்ச்சில் அந்த 1ஓ 0ஓ வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிள் முழுக்க காரணமாக அமையாமலும் இருக்காது. பல வேரியபிள்ஸ் வேணா காரணமாக இருக்கலாம், அதுவும் 100%ற்கு காரணமாக அமையாது. அப்போ ஆன்சர் எப்படி இருக்கலாம்னு சொன்னால் -1லிருந்து +1 வரையும் 0.5 அப்படிங்கிற வேல்யூ வந்துச்சுன்னு சொன்னால் அது மாடரேட்லி கார்லேட்டட்.
ஒரு மிதமான முறையில் தொடர்பு உள்ளதுன்னு அர்த்தம். 0.5க்கு கீழே வந்துருச்சுன்னு சொன்னால் மிக குறைந்த அளவு தொடர்புடையதுன்னு அர்த்தம். 0.5க்கு மேலே, அதாவது 50% மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் அதை அதிகமான அளவுக்கு தொடர்புடையதுன்னு சொல்லலாம். இப்போ கார்லேஷனுடைய வகைகள் என்னன்னு பார்த்துருக்கோம். ஒன்று பர்ஃபெக்ட் கார்லேஷன், ரெண்டாவது நோ கார்லேஷன், மூணாவது லோ கார்லேஷன், நாலாவது ஹை கார்லேஷன். இதில் இந்த வேல்யூ எல்லாத்துலேயுமே ப்ளஸ் வரலாம், மைனஸ் வரலாம். நோ கார்லேஷனை தவிர மற்ற மூன்றிற்கும் என்ன செய்யலாம்? ப்ளஸ்ல ஆன்சர் வரலாம் அல்லது மைனஸில் ஆன்சர் வரலாம். ப்ளஸில் வந்ததுன்னா அந்த டைப் ஆஃப் கார்லேஷனோட நீங்கள் பாசிட்டிவ்ங்கிற வேர்டை சேர்த்துக்கணும். மைனஸில் வந்துச்சுன்னு சொன்னால் நெகட்டிவ்னு சேர்த்துக்கணும். உதாரணத்திற்கு +1 அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். -1 ஆன்சர் வந்தால் பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். 0.4 மைனஸில் வந்திருந்ததுன்னு சொன்னால் லோ நெகட்டிவ் கார்லேஷன். 0.6ன்னு சொல்லி மைனஸில் வந்திருந்ததுன்னா ஹை நெகட்டிவ் கார்லேஷன். இதே போல் 0.3 அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் வேல்யூவில் வந்திருந்ததுன்னா லோ பாசிட்டிவ் கார்லேஷன். 0.7 அப்படின்னு சொல்லி ப்ளஸில் வந்திருந்ததுன்னா ஆன்சர் ஹை பாசிட்டிவ் கார்லேஷன். இதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் போர்ஷனுக்கு போவோம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு 11 வேரியபிளை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறத இந்த 3 வகையான டேட்டாவுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டா குவான்டிடேட்டிவாக குவாலிட்டேட்டிவாக, குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொன்னால் அதில் நாமினலாக ஆர்டினலாக, இதை முதல்ல நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கணும். நான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் 3 கேட்டகரியையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம அப்படி கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த கால்குலேஷன்லேருந்து வரக்கூடிய ஆன்சரை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கு SPSSங்கிற சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி ஒரு வேரியபிளில் நீங்கள் ரியல் டைம் வேரியபிளை டைப் பண்ணி வச்சுக்கணும் மாஸ்டர் டேபிளாக. அந்த டேபிளில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு முதல் 2 வேரியபிள் எடுத்திருக்கேன். குவான்டிடேட்டிவ் வேரியபிள் 1, குவான்டிடேட்டிவ் வேரியபிள் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை கார்லேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும்? அனலைஸ் மெனு கிளிக் பண்ணணும். அந்த அனலைஸ் மெனுவில் கார்லேட் அப்படிங்கிற சப் மெனுக்குள்ளே பை வேரியேட் இதை கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே முதல் 2 வேரியபிளை ரைட் பேனலுக்கு வேரியபிள்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பியர்சன் அப்படிங்கிறது இருக்குது. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நான் கொடுத்துருக்கக்கூடிய 2 வேரியபிளும் குவான்டிடேட்டிவ் வேரியபிள்னு. அதனால் பியர்சன் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். மற்ற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ ஓகே கொடுக்குறோம். இப்போ அவுட்புட் விண்டோவில் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அப்படிங்கிற ஒரு கார்லேஷன் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இது பாருங்கள், 2 வேரியபிள் இருக்கிறதுனால 2/2ல் ஆன்சர் வந்திருக்கு. 2/2 2 ரோ 2 காலம்குள்ளே ஆன்சர் வந்திருக்கு. 1, 0.391, 11, அதுக்கப்புறம் இந்த பக்கம் 0.235, 11, 0.391 இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த 2/2 டேபிளுக்கு பேர் கார்லேஷன் மேட்ரிக்ஸ். இதில் அதே வேரியபிளை கார்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ குவான்டிடேட்டிவ் வேரியபிள் 1 அண்ட் குவான்டிடேட்டிவ் வேரியபிள் 1 இது ரெண்டுக்கும் கார்லேஷன் கண்டுபிடிச்சா ரெண்டும் ஒரே வேல்யூங்கிறதுனால பர்ஃபெக்டாக தான் காட்டும். அதனால் நம்ம அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதையோ அல்லது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதையோ இன்டர்பிரேஷனுக்கு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம உதாரணத்துக்கு 0.391 இந்த 1 அப்படிங்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள வேல்யூ எடுத்துக்கிறோம். அதுக்கு நேராக பாருங்கள் பியர்சன் கார்லேஷன் இருக்குது. ஸோ 0.391 அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.235 அப்படின்னு இருக்குது. 0.05க்கு கீழே இந்த சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ இருந்ததுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட்னு அர்த்தம். ஆனால் இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் 0.235. இது 0.05 விட கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஸ்டாட்டிஸ்டிக்கலி இன்சிக்னிஃபிகண்ட். அப்போ ரிலேஷன்ஷிப் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்குறது மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே தேவை. அப்படின்னு சொன்னால் 0.391 இது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். 0.391 அப்படிங்கிறது ப்ளஸில் இருக்குது. அதனால் இது பாசிட்டிவ் கார்லேஷன். ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கும் 2வது வேரியபிளுக்கும் நடுவில் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது? 0.391
பாசிட்டிவாக இருக்குது. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 39% வரும். ஸோ 50%க்கு குறைவாக இருப்பதனால முதல் இந்த ரெண்டு வேரியபிள்களுக்கு நடுவில் உள்ள தொடர்பு குறைந்தபட்சமாக இருக்கிறது, பாசிட்டிவாக இருக்கிறது. லோ பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு அர்த்தம். பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் நம்ம கார்லேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதில் முதல் வேரியபிளினுடைய மதிப்பை அதிகரிக்கும் பொழுது இரண்டாவது வேரியபிளினுடைய மதிப்பும் அதிகரித்து கொண்டே செல்லும். இதற்கு பேர் தான் பாசிட்டிவ் கார்லேஷன். அதே போல் முதல் வேரியபிளினுடைய மதிப்பை குறைத்து கொண்டே செல்லும் பொழுது இரண்டாவது வேரியபிளினுடைய மதிப்பும் குறைந்து கொண்டே செல்லும். இதே போல் முதல்ல இருக்கக்கூடிய 5 வேரியபிளுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ரைட் சைட் பேனலுக்கு கொண்டு வந்தாச்சு. இது எல்லாமே குவான்டிடேட்டிவ் வேரியபிள், அதனால் இங்கே பியர்சன் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் விண்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்லேஷன் மேட்ரிக்ஸ் பாருங்கள். மொத்தம் 5 காலம் 5 ரோ 25 செல்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் கார்லேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த கார்லேஷன் மேட்ரிக்ஸில் நான் எடுத்திருக்கக்கூடிய 5 வேரியபிள் டயக்னலில் உள்ள எல்லாமே 1 1 1 1 அப்படின்னு இருக்கும். அதுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஆன்சராக எடுத்துக்கலாம். அதாவது முதல் வேரியபிள் அதற்கும் ரெண்டாவது வேரியபிளுக்கும் உள்ள கார்லேஷன் 0.391, தட் இஸ் 39%. அதுக்கப்புறம் மூணாவது வேரியபிளுக்கும் முதல் வேரியபிளுக்கும் உள்ள கார்லேஷன் 34%ல் இருக்குது. முதல் வேரியபிளுக்கும் நாலாவது வேரியபிளுக்கும் பார்த்தீங்கன்னா 0.03ன்னு இருக்குது. குவான்டிடேட்டிவ் வேரியபிள் 6 அப்படிங்கிற டைட்டில் இருக்குது பாருங்கள், அதுக்கும் குவான்டிடேட்டிவ் வேரியபிள் 1 அப்படிங்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா 1.000ன்னு இருக்குது. பவரில் ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு விளக்கம் பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் அட் 0.01 லெவல் 2 டைல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் பர்ஃபெக்ட் கார்லேஷன் கிடச்சிருக்கு, அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட். பி வேல்யூ சிக்னிஃபிகன்ஸுங்கிற வேல்யூ 0.000ன்னு இருக்குது. அது 0.05 விட குறைவாக இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் முதல் வேரியபிளில் ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அதனுடைய விளைவு அப்பட்டமாக 100% இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக ஒரு மெடிசின் கொடுக்குறோம், அந்த மெடிசின்னால குறிப்பிட்ட வியாதி முழுமையாக சரியாயிடுது அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த வியாதிக்கு இது மட்டும்தான் மருந்து, வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதனால தான் அதை பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு இதே போல் ஒரே ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர் பெட்ரோல் விலை அதிகரிப்பது தான் காரணம்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் பெட்ரோல் விலையை கணிசமாக குறைக்கும் பொழுது விலைவாசி ஏற்றம் முழுமையாக நின்றுவிட்டால் இதற்கு இதுதான் காரணம்னு சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியும், முடிவுக்கு வர முடியும். ஆக பர்ஃபெக்ட் கார்லேஷன் அப்படிங்கிறது ரியல் டைம் லைஃபுக்கு வராது. இங்கே இதை விளக்கம் அளிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு எக்ஸாம்பிளை உருவாக்கியிருக்கேன். எந்த ஒரு விஷயமும் முழுமையாக இது ஒன்றுனால தான் காரணம்னு சொல்லி பொருளியல் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ நம்மளால கண்டுபிடிக்க இயலாது. மருத்துவத்திலையும் அதே தான் பாருங்க. வேரியபிள் 2க்கும் வேரியபிள் 4 அதுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப், வேரியபிள் 2க்கும் வேரியபிள் 3க்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பார்த்தா -4.415 -0.360ன்னு இருக்கு. இது எல்லாமே நெகட்டிவ் கார்லேஷன், தட் இஸ் லோ நெகட்டிவ் கார்லேஷன் சொல்லலாம். நெகட்டிவ் கார்லேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு மைனஸ் வேல்யூவில் ஆன்சர் வரும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா முதல் வேரியபிளினுடைய மதிப்புகளை அதிகப்படுத்தும் பொழுது இரண்டாவது வேரியபிளினுடைய மதிப்பு குறைந்து செல்லும், அல்லது முதல் வேரியபிளினுடைய மதிப்பை குறைக்கப்படும் பொழுது இரண்டாவது வேரியபிளினுடைய மதிப்பு உயர்ந்து செல்லும். இதுவே தலையிலான தொடர்புடையதுன்னு அர்த்தம். அடுத்ததாக இல்லை குவாலிட்டேட்டிவ் வேரியபிளாக ஒரு 4 வேரியபிள் எடுத்திருக்கோம். அதில் லாஸ்ட் 11 and 12 குவாலிட்டேட்டிவ் வேரியபிள் 11, குவாலிட்டேட்டிவ் வேரியபிள் 12ன்னு கொடுத்துருக்கிறது. ரெண்டுமே வெறும் ரேங்க் மட்டும் கொடுத்துருக்கோம், 11 பேருக்கான ரேங்கிங். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் பொதுவாக நம்ம புத்தகங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பியூட்டிஷியன் காம்படிஷன் நடக்கும், அழகு சார்ந்த போட்டி. அதில் 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அந்த ஜட்ஜஸ் ஒரே ஒரு நபருக்கு 3 விதமான ரேங்க் கொடுப்பாங்க.
இது குவாலிட்டி சம்பந்தமான தகவல். 3 ஜட்ஜும் டிஃபர் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்போ 3 பேரும் ஒரே மாதிரியாக சொல்லியிருக்காங்களா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டூல் கார்லேஷன். இப்போ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அனலைஸ் மெனுவில் கார்லேட் பைவேரியேட் போயிட்டு இல்லை கடைசியாக உள்ள 2 வேரியபிள் குவாலிட்டேட்டிவ் வேரியபிள் 10 and 11 இதை நம்ம என்ன செய்கிறோம், ரைட் பேனலுக்கு கொண்டு வந்துடுறோம். இங்கே பிஎஸ்என் கொடுக்கக்கூடாது, நம்ம ஸ்பியர்மேன் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலை செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். அவுட்புட் விண்டோவில் வந்திருக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.691 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இது ரேங்க் கார்லேஷனை பொறுத்து இங்கே வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது, அதனால் பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்கிறோம். இப்போ இங்கே 69% 2 ஜட்ஜஸும் ஒப்பீனியன் ஹை பாசிட்டிவாக இருக்கிறது. 0.691 அப்படிங்கிறது 69.1%. இது 0.5 தட் இஸ் 50% கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் 1 அப்படிங்கிற அளவுக்கு 100% சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் 69% அரௌண்டு 70% ஒரே மாதிரியான பதிலாக அவங்க கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். 3ஆவதாக நம்ம பார்க்க போகிறது கெண்டால் ஸ்டவ் பி. இப்போ இதுக்காக வேண்டிய ஒரு 2 வேரியபிள் எடுத்திருக்கோம். வேரியபிள் 9 குவாலிட்டேட்டிவ் வேரியபிள் 10 அப்படின்னு சொல்லி ஒரு 2 வேரியபிள் ஹெட்டிங் இருக்குது. அதில் ஒன்று இன்கம் அப்படின்னு லேபிள் கொடுத்துருக்கேன். அந்த இன்கம்மை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். இது நாமினல் டேட்டா கொண்ட வேரியபிள். நாமினல் டேட்டாவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இன்கம் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். இதுக்கு என்கிட்ட குவான்டிடேட்டிவ் டேட்டா இல்லை, அதாவது நம்பரில் சொல்லக்கூடிய டேட்டா இல்லை. அதனால இதை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். வருமானம் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது, மீடியமாக மாடரேட்டாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னு சொல்லி 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். இந்த இன்கம் திருப்தி அளிக்கிறதா அப்படின்ற கேள்வியை கேட்டோம்னு சொன்னால் 5 பாயிண்ட் ஸ்கேலில் ரேங்கிங் அடிப்படையில் லிக்கட் ஸ்கேல் மாதிரி ஆன்சர் ஹைலி நாட் சாட்டிஸ்ஃபைட்னா 1, நாட் சாட்டிஸ்ஃபைட்னா 2, மாடரேட்லி சாட்டிஸ்ஃபைட்னா 3, சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா 4, ஹைலி சாட்டிஸ்ஃபைட்னா 5. ஸோ இப்படி லிக்கட் ஸ்கேலில் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது ஒன்று நாமினல் டேட்டா, இன்னொன்று ஆர்டினல் டேட்டா. ஸோ இப்போ இந்த 2 வேரியபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். திரும்ப அதேமாதிரி அனலைஸ் மெனு போகிறோம். தென் காரலேட் பைவேரியேட். இதில் நம்மளுக்கு கடைசியிலேருந்து 3ஆவது 4ஆவது வேரியபிள் இன்கம் வேரியபிள் 2ஐயும் ரைட் பேனல் கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு இங்கே பிஎஸ்என் வேணாம், முழுக்க ரேங்க் உள்ள ஸ்பியர்மேன் வேணாம், இங்கே கெண்டால் ஸ்டவ் பி இதை கொடுத்தோம்னு சொன்னால் இங்கே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இதில் கெண்டால் ஸ்டவ் பி அப்படிங்கிற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசல்ட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொன்னால் 0.046 அப்படிங்கிறது தான் கெண்டால் ஸ்டவ் பியில் கிடைச்சிருக்கக்கூடிய நம்மளுக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இது என்ன அர்த்தம்னு சொன்னால் 4.6% தான் இந்த இன்கமுக்கும் அதனுடைய ரேங்க் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் நடுவில் உள்ள தொடர்பாக இருக்குது. 5% அளவுக்கு கூட ரிலேஷன்ஷிப்பு பாசிட்டிவாக இல்லை, நியர்பை 0வாக இருக்குது. அதனால் இதனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப புவர், நியர்பை நோ காரலேஷன், 2க்கும் நடுவில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நன்றி.